ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் ஐசோலேஷன். ப்ராசஸ் ஐசோலேஷன் அப்படி இல்லைன்னா பிளைண்டிங் சொல்லுவோம். இந்த ரெண்டு ஆக்டிவிட்டீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா, நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் மெயின்டெனன்ஸில் வந்து ரொம்பவே அதிகமாக பண்ணிகிட்ருப்போம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, வால்வ் வந்து இன்ஸ்டாலேஷன் அந்த ஜாபும் வந்து அடிக்கடி இப்போ நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஜாபு. இந்த ஜாப், இந்த ப்ராசஸ் ஐசோலேஷன், பிளைண்டிங், டீபிளைண்டிங், வால் இன்ஸ்டாலேஷன் இது வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அடிக்கடி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸில் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் டேமேஜ். அதாவது ஃப்ளாஞ்சோடைய ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகும். அது வந்து எப்படி ஆகுது, அதை வந்து எப்படி வந்து ரிப்பேர் பண்ணலாம் சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்முடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளைண்டிங், டீபிளைண்டிங் ஆக்டிவிட்டீஸு, அப்புறம் வந்து வால் இன்ஸ்டாலேஷன் ஆக்டிவிட்டீஸ், இந்த ரெண்டு ஆக்டிவிட்டீஸ்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது இருக்கக்கூடிய பிளைண்டிங் இருக்கக்கூடிய லொக்கேஷனை பொறுத்திருக்கும். பிளைண்டிங் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லிமிட்டில் வந்து நிறைய பிளைண்ட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வரிசையாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒர்க் எடுக்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஐசோலேஷன்ஸ்க்காக வேண்டி நம்ம வந்து பிளைண்டிங் வந்து போடுவோம். ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, பிளைண்டோடைய சைஸு, இப்போ பிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சிலேருந்து பார்த்திங்கன்னா 42 இன்ச்சஸ் அதுக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு வந்து பிளைண்டோடைய சைஸ் இருக்கும். அந்த ஒரு 10 இன்ச்சு 12 இன்ச்சுக்கு மேலே வந்து போச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செயின் பிளாக் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா க்ரெயின் மூமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். பெரிய பெரிய பிளைண்ட்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹையர் எலிவேஷன் இல்லை கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து க்ரெயின் தான் பண்ணுவோம். இந்த க்ரெயினை வச்சு பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு பார்த்திங்கன்னு வைங்களேன், இந்த க்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா விண்டு ஸ்பீடு வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த விண்டு ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த லிஃப்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ண மாட்டோம். சப்போஸ் அதில் எமர்ஜென்சி டைம்லையோ இல்லை நம்ம கிரிட்டிக்கலான ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சடனாக விண்டு ஸ்பீடு வந்து ரைஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஃப்ளாஞ்சோடைய அந்த பிளைண்டோடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஞ்சில் இருக்கக்கூடிய மிஷினிங் ஏரியாவில் வந்து பட்டு உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு ஏற்படும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதாவது ஃப்ளாஞ்சில் வந்து கேஸ்கட் உட்காரக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் வரும். அதை வந்து செரேஷன் சொல்லுவோம். அந்த செரேஷன் வந்து டேமேஜ் ஆகும். செரேஷன் டேமேஜ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளாஞ்சோடைய சீட்டிங் கேஸ்கட் சீட்டிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து த்ரூ அவுட்டாக உங்களுக்கு வந்து ஒரு கட்டு இருந்ததுனாலோ இல்லை அதில் வந்து ஃபிட்டிங்ஸ் இருந்துச்சுனாலோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மிஷினிங் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அடுத்த கேஸ்கட் போட்டு டைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வழியாக லீக் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளைண்டிங், டீபிளைண்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளைண்டை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளாஞ்ச் ஃபேஸை வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம். அதில் இந்த மாதிரி மார்க்ஸோ இல்லை ஃபிட்டிங்ஸோ இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஞ்ச் மிஷினிங் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா செரேஷன் பில்டப்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளாஞ்ச் மிஷினிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட், அதாவது ஒரு மெட்டீரியலை வந்து மிஷினிங் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், லேத்தை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஃப்ளாஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் வந்து இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லேத்தை வந்துட்டு வந்தோ இல்லை இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயோ பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்காக வந்து சாத்தியமாகாத ஒரு விஷயம். அதுக்காக வேண்டி இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா, நான் படத்தில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூமேட்டிக் கண்ட்ரோல் மிஷினிங் மிஷினு. இந்த மிஷினிங் மிஷினை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்களுடைய எந்த இடத்துல ஃப்ளாஞ்ச் மிஷினிங் வந்து கட் ஆகிருக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு மிஷினிங் பண்ணிட்டு ஸ்பைரல் வந்து அடிச்சு விட்ருவாங்க. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பேக்டாக இருக்கும். சைஸுக்கு தான் அந்த மாதிரி அந்த மிஷினுடைய நம்பர்ஸ் வந்து மாறுது. ஓகேங்களா? அதில் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த மிஷினை வந்து ஃப்ளாஞ்சோடைய உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதோடைய ஆக்சியல் வந்து பார்த்திங்கன்னா 0 கொண்டு வந்துடுவாங்க. நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 0 வந்ததுக்கப்புறம் அதில் வந்து மிஷினிங் பண்ணக்கூடிய அந்த டூலை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை வந்து மிஷினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மிஷினிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொன்றையும் மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. பிஃபோர் மிஷினிங் வந்து எந்த வேல்யூ இருக்குது, ஆஃப்டர் மிஷினிங் வந்து என்ன வேல்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு
உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் தருவாங்க. ஓகேங்களா? இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியூமேட்டிக் கண்ட்ரோல்ல தான் வந்து ஒர்க் ஆகும். இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்ப்ரஸ்டு ஏரை வந்து பார்த்தீங்கன்னா குடுத்து, டைரக்ட்டா வந்து இந்த மிஷின வந்து ரன் பண்ண வைக்க முடியும். இத வந்து ஒன்ஸ் நீங்க வந்து அதோடைய செட்டிங்ஸ் வந்து போட்டு 00 4 ஆக்சிஸ்லயும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெஷினிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது டூல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குடுத்துட்டோம்னா, இதில வந்து ஸ்பைரல் கட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கலா வந்து விழுறது. இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளாஞ்சில வந்து மெஷினிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளாஞ்சில வந்து டேமேஜா இருந்தாலோ, இந்த மாரி பண்ணிக்கலாம். அதேமாரி வால்வ்ல இருக்கக்கூடிய ஃப்ளாஞ்சில வந்து உங்களுக்கு ஆச்சுனாலும், இந்த மாரி பண்ணிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம இடத்துல வந்து நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த மாரி சொல்யூஷன்ஸ் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம படத்துல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிக்சர் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைப் ஆஃப் டூலு. இந்த டூல வச்சு தான் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெஷினிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? 2வது இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து ஓகேவா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு QC டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நார்மலா இருக்கக்கூடிய டிபி டெஸ்ட் தான். டை பெனட்ரன்ட் டெஸ்ட் தான் பண்ணுவோம். இந்த டை பெனட்ரன்ட் டெஸ்ட்டை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதில ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது காமிச்சு குடுத்துரும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளாஞ்சில அதோட செரேஷன் டேமேஜ் ஆச்சுன்னா, நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது. இந்த செரேஷன்னா என்ன? செரேஷன் வந்து எப்படி மெஷர் பண்றது? அதுக்கு என்ன வேல்யூ குடுத்துருக்காங்க? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்ல வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாஞ்ச் செரேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டீட்டெயில் எல்லாமே அதில குடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? அத பார்க்காதவங்க ஃப்ளாஞ்ச் செரேஷன்னா என்னங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. அதில எத்தன டைப் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்டா இருக்கும். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வேறொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க் யூ.